எவ்வளவு நேரம் உள்ளேயே இருப்ப? சீக்கிரம் வெளியே வா. இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஓ, எப்படி இருக்கீங்கப்பா? லா 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 லா. ஓ, நிலவு முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன முத்தி போச்சு? உங்களுக்கு இன்னுமாப்பா புரியல? அவ காதல் வயப்பட்டிருக்கா. ஏரியல் காதல் வயப்பட்டிருக்காளா? இது வரைக்கும் நான் நினைச்ச மாதிரி எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. மன்னருக்கு இன்னும் விஷயம் தெரியாது. ஆனா இந்த மாதிரி விஷயத்தை ரொம்ப நாளைக்கு ரகசியமா வச்சிருக்க முடியாதே. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிக்கல, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. இயற்கையே சம்மதம் சொல்லிடுச்சு. ஏரியல், ஏன் இப்படி தப்பு தப்பா உளற? அவனை மறுபடியும் பார்க்கணும். இன்னைக்கு ஸ்காட்லுக்கு அவ இருக்கிற இடம் தெரியும். ஏரியல், சொன்னா கேளு. காதல்ல காத்துல பறக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா கடல்ல நீந்திர வேலைய பாரு. நான் அவன் இருக்கிற இடத்துக்கு போவேன். அங்க ஃப்ளோட்டர் அவன் கவனத்தையே பக்கம் திருப்புவான். அதுக்கப்புறம் இந்த கடல் தான் உன்னோட உலகம். ஏரியல், சொன்னா கேளு. மனித உலகம் ஒரு குப்பை கூடம். ஆனா நம்மளோட இந்த கடல் மனிதர்கள் பார்க்காத ஒரு சொந்த லோகம். இக்கரைக்கு அக்கறை பச்சை சொன்னா நீயும் கேட்டுக்கோ. தரையில் வாழும் பொண்ணோட கனவு தவறு தாங்க தெரிஞ்சுக்கோ. உன்னை சுத்தி ஆழ்கடலில் அதிசய உலகமே. சந்தோஷமாய் நீயும் வாழ வேற உலகம் வேண்டாமே. ஆழ்கடலே ஆழ்கடலே சந்தோஷ காற்று ஆனந்த ஊற்று உண்மை இதே. அங்கே பகலில் வேலை செய்வார், வெயிலிலே கருகி வாடுவார். ஆனந்தமாக நீந்துவோம் நாமே ஆழ்கடலே. அங்கும் இங்கும் மீன்கள் ஓடும், சந்தோஷமாய் ஆட்டம் போடும். அங்கே மீன்கள் வாழ்வோ சோகம், தொட்டிக்குள் சுதந்திரம் போகும். தொட்டி மீனின் வாழ்நாள் சிறிதே, அதுதான் உண்மையே. எஜமானின் பயிர் பசித்தால் உணவாக மாறுமே. இங்கு ஆழ்கடலில் நம் உலகில் பருவப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், சுதந்திரமே. பலகளின் தொல்லை இல்லையே, தூண்டிலும் இங்கு இல்லையே. துன்பங்கள் இல்லையா, அந்த எல்லை ஆழ்கடலில்